ஹைடிஸ் வணக்கம். நம்ம இலவச அழகுக்கலை வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேர் ஸ்டைல் தான். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பிரைடலுக்கு ஹேர் ஸ்டைல் பேக் சைடு போட்டுருவாங்க. ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து எங்களால செலக்ட் பண்ண தெரியல. ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல எங்களுக்கு போட்டு காமிங்க அப்படி கேட்டிருந்தீங்க. அதுக்காக இன்னைக்கு நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிரைடல் ஹேர் ஸ்டைலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிஸ்ஸி ஹேர் ஸ்டைல், பிரைடல் ஹேர் ஸ்டைல், ஃப்ளவர் மேக்கிங் இதெல்லாம் வேணும்னா நம்மளுடைய சென்னை அழகியில பிளேலிஸ்ட்ல போயிட்டு உங்களுக்கு ஃப்ளவர் மேக்கிங் வேணுமா, ஃப்ளவர் மேக்கிங் ஃபுல்லாமே பாத்துக்கலாம். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுமா, ஹேர் ஸ்டைல் ஃபுல்லாமே நீங்க பாத்துக்கிற மாதிரி பிளேலிஸ்ட்ல தனித்தனி கிளாஸஸா கொடுத்துருக்கோம். அதை போய் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் தான். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல்ல நீங்க கவனிக்க வேண்டியது, ஃப்ரண்ட் வந்து ஒரு 3 டைப்ஸா நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வகுடு எடுத்து பின்னுறது, இல்லைன்னா கிராஸா வாக்கு எடுத்து நம்ம பின்னுவோம். இப்படி அப்படி இல்லை அப்படின்னா வாக்கே இல்லாம நம்ம பின்னுறது. இப்படிதான் நம்மளுடைய 3 டைப்ஸா நம்ம பிரிச்சுக்கிறோம். அதுல தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ல ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் போடுறோம் இல்லையா. அப்படி போடும்போது நீங்க நேர் வகுட இந்த மாதிரி டைல் கோம்பு எடுத்துக்கோங்க. ஆனா டைல் கோம்புல நீங்க இப்படி எடுக்கிறத தாண்டி நம்ம இந்த கோம்போடைய நுனி பகுதியிலேயே நம்ம அழகா அப்படி எடுக்க முடியும். இது எடுக்கும்போது நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வகுடு வந்து கிளீனா கரெக்டா இருக்கும். இப்ப அந்த பொட்டுக்கு நேரா எடுக்கிற மாதிரி பாருங்க. ஹேர் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். அந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த வகுடு எடுத்து பின்றது ரொம்ப அவசியம். நீங்க அது நெத்தி சுட்டிக்கு இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, நார்மல் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் அளவுக்கு நீங்க இந்த பாயிண்ட் பிரிச்சுக்கோங்க. பாயிண்ட் பிரிச்சுட்டு லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் தனித்தனியா ஹேர் எடுத்துக்கோங்க. இது நீங்க எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டீங்கனாலும் இது உதவியா இருக்கும். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேக் சைடு இருக்கக்கூடிய இடம் ரொம்ப அழகாவும் இருக்கணும், அதே சமயம் இந்த இடம் ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். அதுக்கு இந்த இடம் ரொம்ப அவசியமா இருக்கு. இதுக்கு வந்து பேக் சைடு ஆஃப் மூன் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆஃப் மூன் செக்ஷன் ஹேர் கட்ல மட்டும் கிடையாது, இதுலயுமே வரும். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆஃப் மூன் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த பகுதியை வந்து கரெக்டா கொண்டு வந்துட்டு அதுல பிசரெல்லாம் இல்லாம எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க நம்ம ஹேர் பின் குத்திக்கலாம். இந்த இடத்துல ஹேர் பின் குத்துறதுனால நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும். நீங்க ஹேர் பின் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரப்பர் பேண்ட் கூட நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து ஹேர் பின்னை இன்ட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சைடும் 2 ஹேர் பின். இந்த சைடு வந்து நீங்க பஃப் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹேர் பின் நீங்க குத்துறதுனால நீங்க ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல கொண்டாந்து இந்த இடத்துல சேஃபா எடுக்க முடியும். இல்லைன்னா ஹேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சிலும்பி தெரியும். அந்த மாதிரி சிலும்பாம இருக்கணும் அப்படின்னா நம்ம பேக் சைடு இந்த ஹேரை வந்து நம்ம பார்ட்டிஷன், அதாவது ஆஃப் மூன் செக்ஷன்ல பிரிச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஹேர் பின் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பின் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் பின்ல நுனி பகுதி உங்களுக்கு ஸ்கேல்பை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பின் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சரி, பேக் சைடு இது எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம என்ன போடணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். அவங்க ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்க ஓவல் ஷேப்ல இருக்குன்னா வகுடு எடுத்து பின்னீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். லென்த் தெரியாது. அதாவது ஓவல் ஷேப் அப்படின்றதே இந்த மாதிரி நீள் வட்ட முகம் சொல்லுவோம். அந்த நீள் வட்ட முகத்துல மேல பஃப் வச்சுட்டாலோ அல்லது வேற ஒன் சைடு வாக்கு எடுத்து போட்டாலோ என்ன இன்னும் முகம் வந்து நீட்டா தெரியும். அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னா நீங்க நடுவகுடு எடுத்துட்டு இப்படி பிளாட்டா இல்ல இந்த சைடு பஃப் வைக்கிறது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க ஃபேஸ் ரொம்ப அழகாவும் இருக்கும். ஒவ்வொரு கிளைண்ட் கேட்பாங்க, எனக்கு நெத்தி வந்து பெருசா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு கூட வகுடு எடுத்துட்டு அவங்களுடைய சைடு வகுட, அதாவது ஹேரை நீங்க இப்படி ட்விஸ்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த நெத்தி வந்து பெருசா தெரியாது. ட்விஸ்ட் பண்ணும்போது நீங்க இந்த இடத்துல மெஸ்ஸி பண்றது இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு லைன்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலா நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு முன்னாடி பேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஃப் மூன் செக்ஷனை பிரிச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து பின் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். அது எப்படி இருக்கு, உங்களுக்கு இதுல பார்க்கக்கூடிய ஹேர் ஸ்டைல எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு முடி அடர்த்தியா இருக்கு அப்படின்னும் போது, அதாவது பாருங்க, இப்ப இவங்க டம்மின்றதுனால முடி வந்து அடர்த்தியா இருக்கு. இப்ப இதுவே டம்மி இல்லாம நம்ம ஹேர்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு நல்லா திக்கா இருக்கும். அப்ப திக்கா இருக்கிறவங்களுக்கு எப்படி போடணும், தின்னா இருக்கிறவங்களுக்கு எப்படி போடணும், ரெண்டுமே பார்க்கலாம். தின்னா இருக்கிறவங்களுக்கு சிங்கிள் ட்விஸ்ட் கொடுக்கலாம். இந்த இடம் திக்கா இருக்கிறவங்களுக்கு டபுள்